நீங்க உணர்வுகள் உங்களுக்கு எதிர்மறையா இருந்துச்சுன்னா உங்க வாழ்க்கையும் அதே மாதிரி எதிர்மறையா இருக்கும். அப்போ உணர்வுகள் பாசிட்டிவா இருந்தா வாழ்க்கையும் பாசிட்டிவா இருக்கும். அவங்க ஏமாத்திடுவாங்களோ துரோகம் பண்ணிடுவாங்களோ அவங்கள பத்தி தப்பான அபிப்பிராயங்கள் தப்பான உணர்வுகள் கொடுத்து அந்த உணர்வுக்கு சக்தி கொடுத்துடுறீங்க. உங்களோட வாழ்க்கையை தலைவிதியை மாற்ற முடியுமா அப்படின்னா உங்களோட உணர்வுகளை நீங்க சேஞ்ச் நடந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வெளியில் மாறிடும். உங்ககிட்ட இருந்த பிரிந்த நபர்களோ உங்களை வேணான்னு சொன்ன போன நபர்களை கூட இந்த பாசிட்டிவாக அவங்கள பற்றி உணரும் போது அவங்களுக்கும் இருக்கக்கூடிய எல்லா மனஸ்தாபங்கள் நீங்க முடியும், சரி பண்ண முடியும். இன்னும் நான் கண் முன்னாடியே பார்க்குறேன், முன்னாடி இருந்த லைஃப் ஸ்டைலுக்கு இப்போ மாறி இருக்காங்க. நம்மளுக்கு மீறிய ஒரு யூனிவர்சல் கடவுள் பரபிரம்மம் இல்லை நீங்கள் வணங்குற முருகன் ஏதோ ஒரு சக்தி நம்மளுக்கு கொடுக்கணும்னு சொல்கிறோம். அவங்க நம்மளுக்கு அந்த நிலை கொடுக்கணும்னா நம்மளுக்குள்ள 2 விஷயங்கள் நடக்கணும். வணக்கம் யோகம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும். இன்னைக்கு நம்ம அந்திரியா அமீன் ஃபவுண்டேஷன் ஃபவுண்டரை பார்த்து இன்னைக்கு பாசிட்டிவான உணர்வுகள் அது நம்ம வாழ்க்கையோட எவ்வளவு சம்மந்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சார் கிட்ட பேச வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கோம் சார். இன்னைக்கு உணர்வுகள் பத்தி பேச போறோம். நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கும் உணர்வுகளுக்கும் எவ்வளவு சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். இந்த உணர்வுகள் நம்ம எப்படி இருக்குமோ அதுதான் நம்ம வாழ்க்கை. நம்ம எந்த மாதிரி உணர்றோமோ அதை நம்ம வாழ்க்கையில பிரதிபலிக்கும். நீங்க பாசிட்டிவா உணர்ந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். நீங்க நெகட்டிவா உணர்வுல இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையை சுத்தி எல்லாமே நெகட்டிவா இருக்கும். அப்போ வாழக்கூடிய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நம்ம சொல்ல முடியாது. அந்த வாழ்ற வாழ்க்கையே நம்ம உணர்வுகளை ஆதாரப்பட்டு தான் இருக்கு. அப்போ இந்த உணர்வுகள்ங்கிறது நம்ம வாழ்க்கைக்கு ஒரு மிக முக்கிய பங்கு. இன்னைக்கு நீங்கள் ஒரு வெற்றி பெறணும், ஒரு பணத்தில் ஆரோக்கியத்தில் இல்லை புகழ் அடையணும்னா முதல்ல உங்களுடைய உணர்வுகள் எந்த நிலையில் இருக்கோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் உணர்வுகள் உங்களுக்கு எதிர்மறையாக இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையும் அதே மாதிரி எதிர்மறையாக இருக்கும். அப்போ உணர்வுகள் பாசிட்டிவாக இருந்தால் வாழ்க்கையும் பாசிட்டிவாக இருக்கும். அப்போ வாழ்க்கையோட வாழ்கிற வாழ்க்கைக்கு எப்படி ஒரு மனுஷனுக்கு ஒரு ஃபுட்டு இல்லாமல் வாழவே முடியாது. இடம் இல்லைனா கூட ஒரு வீடு வேற எங்க வேணாலும் படுத்துக்கலாம். ஆனா ஏதாவது ஒரு உணவு இருந்தாதான் நம்ம இந்த தேகத்துக்கு மூல ஆதாரம். அதே மாதிரி இந்த வாழ்க்கையை ஒரு கட்டமைப்புல கொண்டு போனா அதுல ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிற இந்த உணர்வுகள். நீங்க ஒரு நல்ல குட் பர்சன் அந்த சொசைட்டில இருக்கீங்களா, இல்ல இந்த சொசைட்டிக்கு ஒரு பேட் பர்சனா இருக்கீங்களா, இல்ல ஒரு வளமையான மனிதரா வறுமையில இருக்கீங்களா, உங்க சூழ்நிலைகள் நீங்க வெற்றியா இருக்கீங்களா தோல்வியாளர் எல்லாமே A to Z தீர்மானிக்கிறதுனா இந்த உணர்வுகள். இந்த உணர்வுகள் இல்லாமல் உங்கள் வாழ்க்கை கிடையாது. இந்த வாழ்க்கை உங்கள் உணர்வுகளை ஆதாரப்பட்டு இருக்கு. ஓகே சார், ரொம்ப அருமையா சொன்னீங்க. இப்போ நம்ம நம்மளோட பாசிட்டிவ் உணர்வுகளுக்கும் நம்மளோட உறவு முறைகள் இருக்குல்ல, அந்த உறவு முறைகள்ல வர பிரச்சனைகளுக்கும் சம்பந்தம் இருக்கா சார்? நம்ம ஒரு உறவை பத்தி எந்த மாதிரி உணர்றோமோ அதுதான் பிரதிபலிக்கும். ஏன்னா நம்மளோட சுத்தி 2 உலகங்கள், அக உலகம் புற உலகம். புற உலகம்ங்கிறது நீங்க வெளியில சந்திக்கக்கூடிய எல்லா விஷயங்களும். அக உலகம்ங்கிறது நமக்குள்ளே ஓடும் இல்லையா? நமக்குள்ளே சில தாட் ஓடும், சில எண்ணங்கள் ஓடும், சில ஸ்டோரிஸ் ஓடும். இந்த உள்ள அங்க ஒரு படம் ஓடுற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு உறவுகள் எடுத்துக்கலாம். அந்த உறவுகளை பற்றி நீங்கள் உள்ளுக்குள்ளே என்ன அபிப்பிராயம் வச்சுருக்கீங்களோ வெளியில் நீங்கள் நடிக்கலாம், வெளியில் அவங்கள பார்க்கல ரிசீவ் பண்ணலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன அந்த உணர்வுகள் இருக்கோ அதுதான் உங்ககிட்ட இருப்பாங்க. இன்றைக்கி இந்த உணர்வுகள் ஒரு உறவுகளை கண்டிப்பாக தீர்மானிக்குதுன்னா கண்டிப்பாக ஒரு உறவுகள் உங்ககிட்ட அன்பாக இருக்காங்களா, சில நேரம் அந்த உறவுகள் உங்ககிட்ட இருந்து பிரிஞ்சு போயிடுவாங்க, உங்களை பிடிக்காமல் போயிடும். இல்லை உங்களுடைய பாசோ இல்லை உங்களுடைய வேலை பார்க்குறவங்களோ எல்லாருமே உங்கள்ட்ட நெகட்டிவா இருக்காங்களா பாசிட்டிவா இருக்காங்களா எல்லாத்தையுமே தீர்மானிக்கப்படுற இந்த உணர்வுகள். இப்ப வெளியில நடக்கிறதுக்கு முன்னாடி உங்க லைஃப்ல எங்க நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள. அப்ப இந்த உறவுகள் பிரச்சனைக்கு நம்ம என்ன சொல்லிடுறோம் பாத்தீங்கன்னா அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை, இவங்க ஏமாத்துறாங்க. அவங்க உங்ககிட்ட ஏமாத்தக்கூடிய நபர்களாவே இருக்கணும். அதை யார் சிருஷ்டி பண்ணது? அவங்க கிடையாது. அவங்க ஒரு துரோகம் பண்ணக்கூடிய நபர்னா அதை யார் உருவாக்குனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு அவங்க வெளியில வரக்கு முன்னாடி உங்களுடைய அக உலகத்துல அவங்க ஏமாத்திடுவாங்களோ துரோகம் பண்ணிடுவாங்களோ அவங்கள பத்தி தப்பான அபிப்பிராயங்கள் தப்பான உணர்வுகள் கொடுத்து அந்த உணர்வுக்கு சக்தி கொடுத்துடுறீங்க. அப்போ உள்ளுக்குள்ளே அவங்கள பத்தி என்ன சிருஷ்டி பண்ணீங்களோ அது வெளியில பிரத்யட்சமாய் நடக்குது. அப்ப வெளியில நடக்கிறத வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு மனுஷன் உள்ளுக்குள்ள தப்பா எடை போட்டிருப்பீங்க. அப்ப அந்த உணர்வுகள் அதே நபரை
சரி பண்ண முடியும்னா உங்ககிட்ட இருந்த பிரிந்த நபர்களோ உங்களை வேணான்னு போன நபர்களை கூட இந்த பாசிட்டிவாக அவங்கள பற்றி உணரும் போது அவங்களுக்கும் இருக்கக்கூடிய எல்லா மனஸ்தாபங்கள் நீங்க முடியும், சரி பண்ண முடியும். இப்போ நம்ம சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் ஆனந்தமாக வச்சுக்கிறோம்னா அவங்கள பற்றி அபிப்பிராயங்களையும் உணர்வுகளையும் நம்ம அவங்கள பற்றி ரொம்ப நேர்மறையாகவும் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும்போது அந்த உறவுகளில் அது வெளிப்படும். அந்த உறவுகள் நமக்கு சுமூகமாக கூட இருக்கும். சார், இப்போ நீங்கள் நான் அருமையாக விளக்கம் கொடுத்தீங்க. இப்போ நம்மளோட உணர்வுகளை மாற்றிக்கிட்டா நம்ம தலைவிதியை மாற்றிக்க முடியுங்களா சார்? கண்டிப்பாக. ஏன்னா இந்த உணர்வுகள் தான் நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்குதுன்னு சொல்லிட்டோம். இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு ஏழ்மையான ஒரு நிலையில் இருக்கீங்க, இல்லை ஒரு கடன் பிரச்சனையில் இருக்கீங்க, வாழ்க்கையில் மன அழுத்தத்தில் இருக்கீங்க, ஏதோ ஒரு விரக்தியான சூழ்நிலை, அந்த அட்மாஸ்பியர் உங்களுக்கு பிடிக்காத ஒரு சூழல். அப்போது உங்களோட வாழ்க்கையை தலைவிதியை மாற்ற முடியுமா அப்படின்னா உங்களோட உணர்வுகளை நீங்கள் சேஞ்ச் நடந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வெளியில் மாறிடும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உணர்வுகளை எந்த விதமான இதுவும் நடக்காமல் வெளியில் மாறணும்னு நினைக்கிற வரைக்கும் ஒன்றுமே நடக்காது. எது நம்மளுடைய சூப்பர் கான்சியஸ் மைண்டில் இருக்கோ அதுதான் வெளி உலகத்துக்கு வரும். இப்போ உங்களுக்கு ஒரு வீடே இல்லை, சாதாரணமாக இருக்கீங்க, நீங்கள் ஒரு 2 வருஷத்தில் வீடு வாங்கணும் அப்படின்னா வீடு வாங்கக்கூடிய எந்த சூழல் கூட உங்கள்கிட்ட இருக்காது. ஆனால் உங்களுடைய உணர்வுகளில் நீங்கள் ஒரு உள்ளுக்குள்ளே எடுக்கக்கூடிய அந்த நிர்ணயம் ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்திங்கன்னா வெளி உலகத்தில் அதுக்கு ஏற்ற மாதிரி மேனிஃபெஸ்ட் ஆயிரும். நம்ம வெளி உலகத்தை வச்சு எதையுமே நம்ம உள்ளுலகத்தை முடிவு பண்ண முடியாது. இப்போ வெளியில் உங்களுடைய டே டு வருமானமே ஒரு 20,000 30,000 இருக்கும். உங்களால் அந்த மந்த் வாழ்க்கையை தான் நிறைய முடியும். உங்களால் எப்படி ஒரு 1 crore வீடு வாங்க முடியும் அப்படின்னு நீங்கள் இடப்படக்கூடாது. ஆனால் மனசுக்குள்ளே நினச்சிட்டிங்கன்னா உங்கள் உணர்வுகளில் ஒரு சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பல வாய்ப்புகள் வரும், பலவித இடங்கள்ல இருந்து வருமானங்கள் வரும், உங்களுடைய செல்வ செழிப்பு உயர ஆரம்பிக்கும். அது மூலமாக நீங்கள் ஆசைப்பட்டது நடக்க முடியும். அப்போ அந்த உணர்வுகளில் நீங்கள் மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்கள் தலைவிதி மாற்ற முடியும். இப்போ உங்கள் தலைவிதி கடன்காரனாக இருக்கலாம், இப்போ உங்கள் தலைவிதி ஒரு தீராத நோயால் அவஸ்தைப்படக்கூடிய ஆளாக இருக்கலாம், இப்போ உங்களுடைய இந்த சொசைட்டியில இருந்து உங்களை யாருக்குமே பிடிக்காதா இருக்கலாம், உங்களை சுற்றி ஒரு அன்பான நபர்கள் இல்லாமல் இருக்கலாம், எங்கே போனாலும் ஒரு தோல்வி, என்ன நல்லது உங்களுக்கு கெட்ட பேர், இந்த மாதிரி ஒரு எதிர்மறை சூழல் இருந்தால் கூட உங்களுடைய உணர்வுகளை கொஞ்சம் ஒர்க் பண்ணி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி அதை சேஞ்ச் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்கள் எழுதப்பட்ட தலைவிதி என்னவா இருந்தாலும் மாற்றப்படும். ஏன்னா அழகாக சொல்லணும்னா உங்களுக்கு ஒரு தீவிரமான உணர்வு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், விதிக்கு மீறிய செயலாக இருந்தாலும் இந்த பிரபஞ்சத்தில் நடக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ இந்த பிஸ்னஸ்க்கு லாய்க்கு இல்லை, நீ இந்த கோர்ஸ் எடுத்து படிக்காத, பெரிய பெரிய நபர்கள் கூட சொல்லுவாங்க. 1000 பேர் இந்த சொசைட்டியே எதிர்க்கட்டுமே, ஆனால் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய உணர்வில் இல்லை நான் ஜெயிச்சிருவேன், இல்லை நான் வின் பண்ணிடுவேன், இது மூலமாக என்னோட வாழ்க்கையோட தரத்தை உயர்த்துவேன் அவன் நம்பினாம்னா அது மாதிரி தான் பிரபஞ்சம் செயல்படும். இந்த சொசைட்டியோட எமோஷனலோ மற்றவங்களோட உணர்வுகளோ உங்களை தீர்மானிக்காது. அவங்களோட இதை உள்ளே எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் தீர்மானிக்கும். அப்போ நீங்கள் பயப்படுறதும் நடக்கும், வெறுக்கிறதும் நடக்கும், நீங்கள் விரும்புகிறதும் நடக்கும். அப்போ நீங்கள் என்ன மாதிரி உணர்றீங்கிறது உங்கள் ஆதாரப்பட்டிருக்கு. உங்களுக்கு ஒரு தீவிரமான உணர்வு இருந்துச்சுன்னா இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைல் மாறும். உங்கள் தலை விதி கம்பல்சரி. நிறைய நபர்கள் மாற்றிருக்காங்க. என்ன நான் கண் முன்னாடியே பார்க்குறேன். முன்னாடி இருந்த லைஃப் ஸ்டைலுக்கு இப்போ மாறி இருக்காங்க. இது எப்படி நடந்திருக்கும்? 2 and 3 yearsல ஒரு டே 2னா அவங்களுடைய உணர்வுகளில் அவ்வளோ ஒரு மாற்றம் பண்ணியிருக்காங்க. அது வெளி உலகத்தில் மாறி இன்னைக்கு அவங்க தலை எழுத்து ரொம்ப மாறி இருக்கு. ஓகே சார், ரொம்ப அருமையாக சொன்னீங்க. உணர்வுகளுக்கும் நம்ம வாழ்க்கையில் எந்த அளவுக்கு பிரதிபலிப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க சார். இப்போ இதுக்கான ஒரு சின்ன பயிற்சி ஏதாவது நம்ம நேயர்களுக்காக சொல்ல முடியுமா? உணர்வுகள் மாற்றுறது நம்ம என்ன நினைக்கிறோம்னா பாசிட்டிவ் பயிற்சி நான் கொடுக்கறது கிடையாது. ஏன் தெரியுமா? உணர்வுகளை பற்றி ஒரு ஞானம் மட்டும்தான் நம்மளுடைய ஃபவுண்டேஷனில் கொடுக்குறோம். நீங்கள் பாசிட்டிவாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் லைஃப் பாசிட்டிவாக இதை பிடிச்சிக்கோங்க. ஆனால் இதை தியானம் பண்ணியோ யோகம் செஞ்சோ இல்லை வேறு மூச்சு பயிற்சி செஞ்சோ உங்கள் உணர்வுகளை உங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வர முடியும்னா முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, நம்ம ஒரு பாசிட்டிவாக புக்காக படிக்கும்போது யாரோ ஒரு குருவோ ஒரு ஸ்பிரிச்சுவல் டீச்சரோ இல்லை ஒரு ஹீலரோ நம்மளுக்கு பாசிட்டிவாக கைட் பண்ணும்போது எஸ் என்னோட வாழ்க்கையும் மாறிடும், நானும் பாசிட்டிவாக இருப்பேன், அந்த நேரம் நம்புவோம். ஒரு 2 or 3 daysல மறுபடியும் உள்ளுக்குள்ளே அதே நெகட்டிவ் ஓடும். ஏன் ஓடுது அப்படின்னா நம்ம இங்கே இருக்கிற தலையில் என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணலாம் நீங்கள் தீர்மானிக்க முடியும், என்ன மாதிரி ஜுவல்லரி போடலாங்கிறது நீங்கள் தீர்மானிக்க முடியும், என்ன மாதிரி ஆடைகள் நேர்த்தியாக உடுத்தலாங்கிறது ஏன்னா இது உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது. கிட்னி உங்ககிட்ட கேட்ட வேலை செய்து, ஹார்ட் நீ கொஞ்சம் ஸ்லோவா துடி அப்படின்னு உங்க கண்ட்ரோல்லையா இருக்கு, உங்களுடைய கல்லீரல் உங்க கண்ட்ரோல்ல இருக்குது. இதெல்லாம் யார் கண்ட்ரோல்ல இருக்கு? நமக்கு மீறிய ஒரு சக்தி கண்ட்ரோல் இருக்கு. அதே மாதிரி இந்த உணர்வுகள்ங்கிறது நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது.
நம்ம நினைக்கிறோம் இந்த உணர்வுகள் பாசிட்டிவாக இருந்தால் தான் இது வாழ்க்கை நடக்கும், அதான் உண்மை கூட. ஆனால் இந்த உணர்வுகளில் நம்ம எங்கே தப்பு பண்ணிடுறோம், நம்ம நினச்சி அதை மாற்றிடலாம்னு நினைக்கிறோம், நம்ம பாசிட்டிவாக இருக்க முடியும்னு. ஆனால் அங்கே தான் முடியாது. அதனால தான் நிறைய பயிற்சிகள் அட்டன் பண்ணி நிறைய பேர் விரக்தியில் போயிடுறாங்க. ஏன்னா உணர்வுகளை வந்து நான் பாசிட்டிவாக வச்சுக்கிறக்காதானே இந்த வகுப்பு அட்டன் பண்ணேன். இதெல்லாம் உண்மை, அவங்க சொன்னது எதுவுமே பொய் கிடையாது. பட் அதை அவங்க வாழ்க்கையில் அப்ளை பண்ண முடியலை. ஏன்னா ஒரு 4 நாள் இருக்காங்க, ஒரு வாரம் இருக்காங்க, அதுக்கப்புறம் அவங்க அந்த சூழல் கூட அவங்களுக்கு அமைய மாட்டேங்குது. ஏன்னா இங்கே தான் கர்மாங்கிறது செயல்படுது. அப்போ இந்த உணர்வுகள் வந்து எப்போவுமே ஒரு பாசிட்டிவாக நேர்மறையாக இருக்கும்னா அது ஒரு பயிற்சி செஞ்சோ முயற்சி செஞ்சோ அடையக்கூடிய நிலை கிடையாது. இந்த வந்து ஒரு ஸ்டேட். இந்த ஸ்டேட் வந்து நம்மளுக்கு மீறிய ஒரு சக்தி நம்மளுக்கு அது கிஃப்டாக பிரசாதிக்கணும். இது கிஃப்டாக பிரசாதிச்சா மட்டும்தான் அந்த ஸ்டேட் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம டீச்சிங்கை கற்றுக்கிட்டு புக்கில் உள்ள மாதிரி பார்த்து நம்ம எமோஷனலை மாற்றிக்கிறோம்னு நினைக்கிறோம். அது வந்து நிறைய பேர் வின் பண்ணியிருக்கிற 10%க்கு அவங்களுடைய சத்கர்மா பிரகாரம் இறைவன் அந்த நிலையை கொடுத்துருப்பாங்க. அதனால அவங்களோட உணர்வுகள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். 90% பாருங்க, நிறைய வகுப்புகள் அட்டன் பண்ணவங்க உணர்வுகள் எப்படி இருக்குன்னா மாற்றிருப்பேன்னு ட்ரை பண்ணுவாங்க. 1 மாதம் இருப்பாங்க, 2 மாதம் இருப்பாங்க, அவ்வளோ கூட இல்லை, 10-15 நாள் எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் எல்லா கிளாஸ் அட்டன் பண்ணிட்டேன், எனக்கு எல்லாமே விரக்தி, அப்படி தான் சொல்லக்கூடிய நபர்கள் என்கிட்டே நிறையா வருவாங்க. அப்போ நான் என்ன சொல்கிறோம், நீங்கள் உணர்வுகள் மாறணுங்கிறதுல ஞானம் கரெக்ட். அந்த ஞானத்தை இந்த உணர்வுகள் மாற்றுறது உங்கள் கையில் இல்லைங்கிறத பார்த்து நீங்கள் சரணாகதியில் உங்களுக்கு மீறிய ஒரு சக்திகிட்ட ஹெல்ப் கேட்கணும். அந்த சக்தி எப்போ உங்களுக்கு கொடுக்குதோ அப்போ தான் இங்கே உணர்வுகள் சேஞ்ச் ஆக முடியும். அதுதான் ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வாகவும் இருக்க முடியும். சரி, இப்போ நீங்க வந்து இறைவன் தான் இந்த நிலையை நமக்கு தரணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொன்னீங்க, நம்மள மீறிய ஒரு சக்தி இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ அந்த நிலையை நம்ம அடையிறதுக்கு என்ன மாதிரி செய்யணும் சார்? குட் கொஸ்டின். ஏன்னா நம்ம சொல்லிட்டோம், உணர்வுகளை நம்ம சேஞ்ச் பண்ணி புக்கு படித்தாலோ ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கேட்டால் உடனே மாற முடியாது. ஏன்னா இங்கே கேட்டுட்டு போவோம், வீட்டில் அதுக்கு ஏற்ற மாதிரி எதிர்மறையாக ஒரு சூழல் இருக்கோ, நம்ம உணர்வுகள் நம்மளை மீறி போயிடும். அப்போது நம்ம இங்கே இந்த இடத்துல நம்ம ஒர்க் பண்ண முடியாதுங்கிற ஒரு ஞானம் வந்து தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த நிலை வந்து நம்மளுக்கு மீறிய ஒரு யூனிவர்சல் கடவுள், பரபிரம்மம், இல்லை நீங்கள் வணங்குற முருகன், ஏதோ ஒரு சக்தி நம்மளுக்கு கொடுக்கணும்னு சொல்கிறோம். அவங்க நம்மளுக்கு அந்த நிலை கொடுக்கணும்னா நம்மளுக்குள்ள 2 விஷயங்கள் நடக்கணும். நம்பர் 1, நம்ம யாரையும் காயப்படுத்தக்கூடாது. நம்ம என்ன பண்ணுறோம், இன்றைக்கி வந்து நிறைய நபர்களை காயப்படுத்திடும். இந்த காயப்படுத்தாமல் நம்மளுக்கு எந்த அளவுக்கு நமக்குள்ளே மாறுறோமோ அப்போ தான் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த பாசிட்டிவான ஃபீல் வந்து நம்மளுக்குள்ளே இருக்கும். இந்த இறைவன் நம்மளுக்கு அந்த நிலையை நம்மளுக்கு ஸ்தாபனம் பண்ணணும் அப்படின்னா நம்பர் 1 வந்து நீங்கள் மற்றவங்களை காயப்படுத்துறத படிப்படியாக குறைங்க. முதல் உங்கள் வீட்டில் இருந்து பாருங்கள், மற்றவங்களுடைய வேலை பார்க்குற இடத்துல பாருங்கள், எந்த அளவுக்கு முடியுமோ புரிய வைங்க. படக்குன்னு அவங்கள ஹார்ஷாக பேசி அவங்களுடைய மனது நோகிற மாதிரி செயல்களை நம்ம குறைக்க வேணும். நம்பர் 1. 2வது முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து ஒரு தர்மம் பண்ணணும். அதாவது உலகத்தில் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க நீங்கள் காரணகர்த்தாவாக இருக்கணும். அந்த இடத்துல உங்களுக்கு பேர் புகழ் வாங்கிக்கிறக்கூடாது. ஒரு அன்னதானம் பண்ணணும்னு நினைப்பீங்க, உங்களால் முடிஞ்ச ஒரு 10 பேருக்கு பண்ணலாம், 100 பேருக்கு பண்ணலாம், அவங்களுடைய ஃபினான்சியல் கெப்பாசிட்டியை பொறுத்து. பட் அந்த இடத்துல நீங்கள் தான் கொடுத்தீங்கிறது வாங்குறவங்களுக்கு தெரியக்கூடாது. எங்கேயோ ஒரு சம்பவம் நடக்க நீங்கள் காரணமாக இருக்கணும். ஏன்னா அந்த தர்மம் பண்ணும்போது அந்த தர்மத்துக்குரிய கிரெடிட்டை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடணும். இந்த 2 ஸ்டேட்டை நீங்கள் அதிகமாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இது உங்கள் வாழ்க்கையில் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பயிற்சி செய்ய வேணாம், முயற்சி செய்ய வேணாம், எந்த கோச்சிங் கிளாஸ் போக வேணாம், எந்த குருமாரோட ஆசீர்வாதம், எல்லா அஷ்டதிக்கு பாலகர்களும் நவகிரகங்களும் உங்களுக்கு வந்து ஃபுல் பிளெஸ்ஸிங்ஸ் கொடுத்துருவாங்க. எங்கெங்கே உங்களால் முடியுமோ நன்மைகள் செய்யுங்க, எங்கெங்கே உங்களால் ஃபினான்ஸ் முடியுமோ மனது ரீதியாக. ஆனால் அந்த நிகழ்வுக்கான பெருமை நீங்கள் வாங்கிக்கிறக்கூடாது, அதுதான் முக்கியம். யார்கிட்டையோ உங்கள் ஃப்ரெண்டுகிட்டையோ யார்கிட்டையோ கொடுக்கலாம். நீங்கள் கொடுக்குறங்கும் போது அங்கே வந்து கர்ப்பம் வந்துடுது, அங்கே தற்பெருமை வந்துடுது. இது அடிபடும் போது மற்றவங்களை காயப்படுத்தாமல் இந்த 2 விஷயம் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய உணர்வுகளில் உங்களை அறியாமல் பாசிட்டிவாக இருப்பீங்க. கண்டிப்பாக எல்லாமே யோசிப்பீங்க. வாழ்க்கையில் முன்னாடி நீங்கள் வந்து புலம்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா இப்போ எல்லாமே உங்களுக்கு நிறைகளாக தெரியும். கடவுள் எனக்கு இவ்வளோ நிறைவாக இருக்க, உங்கள் வாழ்க்கையை நீங்களே ஆராதிக்க ஆரம்பிப்பீங்க. உங்கள் வாழ்க்கையை பார்த்து நீங்களே சந்தோஷப்படுவீங்க. உங்களுக்கு இதுவே பெரிய கிஃப்ட்டுன்னு மாதிரி யோசிக்க இருப்பீங்க. அவங்களுடைய அந்த கண்ணோட்டத்தில் வந்து மிகப்பெரிய மாற்றம் வந்துடும். முன்னாடி சந்தித்த சூழலும் அதே சூழலில் உங்களுடைய கண்ணோட்டம், அந்த நிர்ணயம், பார்க்கக்கூடிய உள்ளுக்குள்ளே எடுக்கக்கூடிய நிர்ணயம் வந்து வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் 2 விஷயம்தான். என்ன விஷயம், காயப்படுத்தக்கூடாது, அது முடிவெடுத்து அதை ஃபாலோ பண்ணணும். 2வது நிறைய
அவங்களால முடிஞ்ச தர்மம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ ஒரு கோயிலெலாம் புதுப்பிச்சு கொடுக்குறாங்க. நிறைய நபர்கள் நிறைய தர்மங்கள் பண்ணுறாங்க. எதுவுமே அவங்க பேர் புகழே வாங்கிக்கிற மாட்டாங்க. அவங்களுடைய ரிலேஷனோ யார் மூலமாக அது செயல்பட்டு அது நல்லா இருக்கான்னு கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கிடுவாங்களே தவிர்த்து அதில் எங்கேயோ இவங்க தான் செஞ்சாங்க, இவங்க பேர் வர்றதோ எதுவுமே இல்லை. ஏன்னா இந்த விஷயங்கள் நடக்க நடக்க என்ன ஆகுதுன்னா அவங்க லைஃபுக்குள்ளே ரொம்ப பாசிட்டிவாக இருக்காங்க. பாசிட்டிவாக இருக்கும்போது அவங்க வாழும்போதே இந்த பூலோகமே ஒரு சொர்க்கலோகம் மாதிரி ஒரு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை அனுபவிக்க தான் அதை தெரியும். அப்போ இறைவன் உங்களுக்கு அந்த நிலையை பிரசாதிக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த 2 விஷயம் ஃபாலோ பண்ணணும். வேறு எதுவுமே கிடையாது. இந்த 2 விஷயம் ஃபாலோ பண்ணிங்கன்னா எந்த பயிற்சியும் தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய உணர்வுகளில் மிகப்பெரிய ஷிஃப்ட் வரும். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க சார். நீங்க எங்களுக்கு 2 விஷயம் ரொம்ப பெருசா சொல்லியிருக்கீங்க. அது கண்டிப்பா நம்ம நேயர்கள் அனைவருமே நல்ல தர்மம் செய்யணும், அதே மாதிரி யாரையும் காயப்படுத்தாம இருக்கணும் அப்படிங்கிறது சார் மெயினா சொல்லியிருக்காரு. அதை கண்டிப்பா எல்லாருமே செய்யுங்க. நீங்களும் உங்களோட உணர்வுகளை இன்னும் பாசிட்டிவ் ஆக்கிக்கோங்க. நம்ம வாழ்க்கைக்கு பாசிட்டிவான உணர்வுகள் நிறைய வேணும் அப்படின்னா நீங்க நம்ம சார்கிட்ட வகுப்புகளாகட்டும் இல்லை தனிநபர் ஆலோசனையும் இருக்கு. கண்டிப்பா கீழே இருக்க எண்ணுக்கு கான்டாக்ட் பண்ணி இன்னும் நிறைய விவரங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த வீடியோல சார்கிட்ட இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். எல்லாரும் வாங்க. சந்தோஷம். நன்றி சார். நன்றி.